காலை வேலையிலும் இன்னைக்கு கடனாளி வருவான், நான் என்ன செய்வேன்? இல்லை எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இந்த நாளை நான் எப்படி நடத்த போகிறேன்? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா என்ற ஏக்கமும் கவலையும் உங்களை அப்படியே நெருக்கி ஏவி கொண்டிருக்கா? பயப்படாதீங்க. கர்த்தரை தேடி ஒரு பிரசன்னத்துக்கு வாங்க. இவ்வளோ நாள் கைவிடா தேவனி இனி கைவிடுவாரா? அவரை தானே நம்பி இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்து பரலோகத்தை நோக்கி உங்க இருதயத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கீங்களே, கேட்டுக்கொண்டே இருக்கீங்களே, அவர் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கீங்களே, நிச்சயமாக பதில் உண்டு. பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும், பதில் வரும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும். கேளுங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, சாட்சி சொல்லுங்க, தேவனை கனப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபை இந்த நாளில் பலமாக உங்க மேல இறங்குவதற்காக தேவனை துதிங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை நடத்துவாராக. ஆமென்.